மனிதன் உயிர் வாழ்றதுக்கும் மற்ற உயிர்கள் வாழ்றதுக்கும் விவசாயங்கிறது அடிப்படை தேவை. எல்லாருமே டாக்டர், இன்ஜினியர் ஆகுங்க, கலெக்டர் ஆகுங்க, எது வேணாலும் ஆகுங்க. ஆனா அந்த பதவியை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு உதவி செய்ய முடிஞ்சா உதவி செய்யுங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். நீங்க எவ்வளவு உயரிய பதவிக்குனாலும் போங்க, விவசாயின்னு வர்றப்ப அவனுக்கு என்ன நம்மளால முடியுமோங்கிற உதவியை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இப்போ விவசாயங்கிறது போராட்டம். விவசாய வயல்ல மட்டும் போராட்டம் இல்ல, ஒவ்வொரு சூழல்ல போராட வேண்டிய இருக்கு, இயற்கையோட போராட வேண்டிய இருக்கு. நேச்சர் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு, பருவநிலை மாற்றம். இதெல்லாம் எதனால? வெப்பநிலை, பூமி வெப்பமயமாதல் ஆகிட்டு இருக்குங்கிறாங்க. நீங்களே கடந்த 10-20 வருஷத்துல ஒவ்வொரு கோடையிலையும் எவ்வளவு வெயில் இருக்குது, எவ்வளவு அதிகமா டெம்பரேச்சர் ஏறிட்டு இருக்குங்கிறத உணர முடியும். இன்னும் வருங்காலத்தில் இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல ஏசி இல்லாம இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் போல இருக்கு. அப்ப இந்த மாற்றம்லாம் எதனால ஏற்படுதுன்னா பருவநிலை மாற்றம்லாம் தவறான அணுகுமுறையினாலதான் ஏற்படுது. அதனால அதை மாற்ற முயற்சி பண்ணுவோம். நம்ம மாறினாதான் அடுத்தது நம்ம தலைமுறை நமக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதை விட அடுத்த தலைமுறைக்கு நல்ல காற்று, குடிநீர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நாம தான்